ஈரம் வற்றாத கீழத்தஞ்சையின் கோயில் நகரமான குடந்தைக்கு அருகருகில் அமைந்துள்ள 2 ஊர்கள் நல்லமாங்குடி, கயத்தூர். தமிழ் சினிமாவுக்கு புத்தொளி பாய்ச்சிய இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் பிறந்து வளர்ந்தது நல்லமாங்குடி என்றால், காதலை திரைவெளியில் கௌரவம் செய்த இயக்குனர் எஸ். எழில் பிறந்து வளர்ந்தது கயத்தூர். எழில் எழுதி இயக்கி 1999 வெளியான துள்ளாத மனமும் துள்ளும் விஜய்க்கு ஒரு ஜாக்பாட் திரைப்படம். அதுவரை பல காதல் கதைகளில் நடித்திருந்தாலும் விஜயை ஒரு காவிய கதாநாயகனாக்கியது கதையும் இசையும் பின்னி பிணைந்திருந்த துள்ளாத மனமும் துள்ளும். சினிமாவில் பாடகனாகும் ஆசையுடன் கிராமத்திலிருந்து சென்னைக்கு வந்தவன் குட்டி. அவன் வீட்டருகே புதிதாக குடியேறுகிறாள் கல்லூரி மாணவியான ருக்மணி. குட்டியை பார்த்திராத அவள் அவன் குரலுக்கும் பாடல்களுக்கும் மனதில் இடம் கொடுக்கிறாள். ஆனால் அவன்தான் குட்டி என்பது தெரியாமலேயே அவனை ஒரு கெட்டவன் என நினைத்து கொள்கிறாள். சூழ்நிலைகளும் அதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றன. ஒரு கட்டத்தில் ருக்மணி பார்வை இழக்க குட்டியே காரணமாகி விடுகிறான். ருக்மணியை உயிருக்கு உயிராக மனதில் வரித்து கொண்ட அவன் அதன் பின்னர் அவளுக்காக என்ன செய்கிறான், குட்டியை ருக்மணி எப்போது அடையாளம் கண்டாள் என்பதுதான் துள்ளாத மனமும் துள்ளும் படத்தின் கதை. கடந்த 25 ஆண்டுகளாக வயது வேறுபாடின்றி அனைத்து ரசிகர்களாலும் கொண்டாடப்பட்டு வரும் அந்த படம் உருவான நாட்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் இயக்குனர் எஸ். எழில். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்து முடித்துவிட்டு சினிமா கனவுடன் சென்னைக்கு வந்தேன். கதை வசனகர்த்தாவாக பெரும் சாதனை படைத்த என் பிரசன்னகுமாரின் பரிந்துரையில் இயக்குநர்கள் ராபர்ட், ராஜசேகரன் இருவரிடமும் அடுத்தடுத்து பணியாற்றினேன். அதன் பின்னர் சக்கரை தேவன் என்கிற பிரம்மாண்ட படத்தை இயக்கிய ஜே. பன்னீர் தொடங்கி புதுமைகளின் காதலர் ராதாகிருஷ்ணன், பார்த்திபன் சார் வரை பல இயக்குநர்களிடம் பணியாற்றிய அனுபவத்துக்கு பின் நானும் படம் இயக்க தயாரானேன். வெற்றிகளை குவித்த ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கிறது. ஆனால் எப்படி கதை சொன்னால் மக்களுக்கு பிடிக்கும் என்பதில் வெற்றி இயக்குனர்கள் அனைவரும் ஜனரஞ்சகம் என்கிற ஒற்றை புள்ளியில் சந்திப்பவர்கள். இந்த அம்சத்தை மனதில் வைத்து கொண்டுதான் நான் எழுதிய கதை துள்ளாத மனமும் துள்ளும். மனித துயரங்களை நகைச்சுவை என்னும் கேன்வஸில் வார்த்து பல மாஸ்டர் பீஸ் படைப்புகளை தந்த மகா கலைஞன் சார்லி சாப்ளின். அவருடைய சிட்டி லைட்ஸ் படத்தின் இன்ஸ்பிரேஷனில் தான் நான் எழுதியது துள்ளாத மனமும் துள்ளும். திரைக்கதை தயாரானதும் பிரபு, கார்த்திக் தொடங்கி பல பெரிய ஹீரோக்களிடம் கதை சொன்னேன். சக்கரை தேவனில் தொடங்கி கேப்டனும் இப்ராஹிம் ராவுத்தரும் எனக்கு நல்ல நண்பர்கள் ஆகிவிட்டனர். அந்த உரிமையில் கேப்டனிடம் இந்த கதையை சொன்னேன். அவர், நீ இதை ராவுத்தரிடம் சொல்லு என்றார். ராவுத்தர் கதையை கேட்டுவிட்டு, விஜய் இப்போ மாஸ் என்டர்டெய்னர் பண்ணிக்கிட்டு இருக்கார், இந்த கதையை யாராவது யூத் ஸ்டார் பண்ணினா செம்மையாக இருக்கும் என்று கரெக்டாக சொன்னார். பாண்டியராஜன் சாரிடம் சொன்னேன். அவர் என்னை குஷ்பு மேடத்திடம் அனுப்பினார். அவருக்கு போய் சொன்னதும் கதை ரொம்ப பிடித்து போய் என்னை 2 பட நிறுவனங்களுக்கு அனுப்பினார். அந்த நிறுவனங்களின் தயாரிப்பாளர்கள் கதையை கேட்டுவிட்டு, கண் தெரியாத கதாநாயகி என்பது ஒரு நெகட்டிவ் கேரக்டராக இருக்கிறது என்று ரிஜெக்ட் செய்தார்கள். சரி, இனி பெரிய ஹீரோக்கள் கிடைக்க மாட்டார்கள், வடிவேலுவை வைத்து இந்த கதையை இயக்கி விடுவோம் என்று முடிவு செய்தேன். சக்கரை தேவனில் தொடங்கி அவரும் பழக்கமாகி இருந்தார். அவர் கதையை கேட்டுவிட்டு ஜென்டில்மேன் தயாரிப்பாளர் குஞ்சுமோனிடம் கதை சொல்ல அனுப்பினார். அதுவும் தாமதமானது. அப்போதுதான் என்னுடைய நண்பர்கள், இந்த கதையில் கமர்ஷியல் சேர்த்தால் யூத் ஹீரோக்களுக்கு பிடித்துவிடும் என்றார்கள். அதன் பிறகு திரைக்கதையில் மீண்டும் மாற்றங்கள் செய்துவிட்டு பிரசாந்திடம் கதை சொல்லிவிட்டு காத்திருந்தேன். அதுவும் நகரவில்லை. இந்த சமயத்தில்தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சௌத்ரி சாரிடம் கதை சொல்லும் ஒரு வாய்ப்பை ட்ராக் சுரேஷ் சார் ஏற்படுத்தி கொடுத்தார். கதை அவருக்கு ரொம்பவே பிடித்துவிட்டது. முரளியை வைத்து அந்த படத்தை செய்வது என்று முடிவெடுத்தார். ஆனால் திடீரென்று முரளிக்கு கதை பிடிக்காமல் போக, என்னையா இது, இவ்வளவு நல்ல கதையை இப்படி ஆளாளுக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்க என்று நூற்றுக்கணக்கான கதைகளை கேட்ட அனுபவம் கொண்டவரான சௌத்ரி சார் சொன்னார். பிறகுதான் அவர், விஜயிடம் போய் கதை சொல்லியா, அவர் என்ன தான் சொல்கிறார்னு பார்த்துருவோம் என்று அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தார். கதையை கேட்ட விஜய், கதை ரொம்ப நல்லா இருக்கு, நான் சொல்கிறேன் என்றார். விஜய் சொன்ன பதிலை சௌத்ரி சாரிடம் வந்து சொன்னேன். அவர், யோ
நாளைக்கு வா, நாம் 2 பேரும் சேர்ந்து போவோம் என்று மறுநாள் பிரசாத் லேபில் ரெக்கார்டிங்கில் இருந்த எஸ்ஏ சந்திரசேகரன் சாரிடம் அழைத்து கொண்டு போனார். சௌத்ரி சாரை பார்த்ததும் பதறிய எஸ்ஏசி, தம்பி நேத்தே என்கிட்ட கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டானே என்றார். ஆனால் அவர் இந்த கதையை பண்ணுறாரா இல்லையான்னு சொல்லலையே என்றார் சௌத்ரி சார். உடனே மருத்துவமனையில் இருக்கும் விஜயை போய் பார்த்து கேட்கும்படி எங்களை அனுப்பினார் எஸ்ஏசி. இடைவிடாத படப்பிடிப்பால் முதுகுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்தார் விஜய். அவரை ஷோபா அம்மா பார்த்து கொண்டிருந்தார். அவரை நேரில் போய் பார்த்து நலம் விசாரித்தோம். வலியெல்லாம் மறந்து எங்களுடன் சிரித்து பேசி கொண்டிருந்தார். விடை பெறும்போது, கதை ரொம்ப நல்லா இருக்கு, நானே நடிக்கிறேன் என்று சொல்லி கை குலுக்கினார். இந்த கதையில் சண்டை காட்சி வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் விஜயிடம் கதை சொல்ல சௌத்ரி சார் ஏற்பாடு செய்ததும் 2 சண்டை காட்சிகள் வைக்க பொருத்தமான சூழ்நிலைகள் இருப்பதை கவனித்து அதை ஃபிக்ஸ் செய்து கொண்டேன். ஆனால் கதை சொல்லும்போது விஜயிடம் சண்டை காட்சிகள் இருப்பதை சொல்லவில்லை. பிறகு ஒரு நாள் விஜய், எனக்கு 2 ஃபைட் வேணும் சார் என்றார். அதை கேட்டு நான் சிரித்தேன். ஏன் சிரிக்கிறீங்க என்றார். இல்லை சார், நான் உங்ககிட்ட கதை சொல்லும்போது ஃபைட் இருக்கிறத சொல்லலை என்றேன். மறைக்கிறீங்களா என்று அவரும் சிரித்தார். அப்போது விஜயிடம் ஒரு விஷயம் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். இவர் இவ்வளவு வளர்ந்த பிறகும் தொடர்ந்து அறிமுக இயக்குநர்களை எப்படி நம்புகிறார்? அறிமுக இயக்குநர்களுடன் பணியாற்றும் போது ஏற்படும் சிக்கல்களை எப்படி ஹேண்டில் செய்வார் என்று யோசித்தேன். அதை இப்போது நாம் அவருடன் பணியாற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்று எதிர்பார்த்து காத்திருந்தேன். அது பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.